வணக்கம் ரசிகர்களே, மற்றும் ஒரு புது வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வார புது வசந்தம் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி அவங்களுக்கு அமையும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வாரம் நாங்கள் நிகழ்ச்சியில் புத்தம் புதிய பாடல்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். யாழ் சாரங்கா இசைக்குழுவோடு புதிய பாடல்கள் அப்படின்னு சொல்லல உங்களுக்கு நாங்கள் படத்தின் சில படங்களில் பேர்களை சொல்லலாம். மரியான், அதுபோல் சிங்கம் 2 அதிலிருந்து பாடல் வரப்போகுது. அதுபோல் இன்னும் புதிய படங்கள்ல இருந்தெல்லாம் பாட்டு இந்த வாரம் உங்களுக்காக வழங்கலாம்னு இருக்கிறோம். அந்த வகையில் அந்த பாடல்களை வந்திருக்கின்ற கலைஞர்களே ஒரு தடவை நாங்கள் பார்த்துடலாம். கோகுலன் இருக்கார் இந்த பக்கம், அதனைத் தொடர்ந்து மேரி, ஸ்ரீ மதுராங்கி, அதுபோல் சந்திரஜோதி, தயாபரன், இந்த கலைஞர்கள் தான் பாடல்களை வழங்க வந்திருக்கிற கலைஞர்கள். எல்லாருக்கும் பொதுவான வணக்கத்தை சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். கோகுலன் சொல்லுங்கள், என்ன மாதிரி பாடல்கள் இந்த வாரம் நாங்கள் தரப்போகிறோம்? இந்த வாரம் ஃபுல்லாக புது பாடல்கள் தான் தரப்போகிறோம். எனக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கு. என்னடா இந்த வாரம் ஃபுல்லாக தொடர்ச்சியாக நாங்கள் இசை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இருந்தபடியாக ஹார்ட் ப்ராக்டிஸும் கூட அதில் கொஞ்சம் வேலை பாடுவாங்க. சரியான முறையில் இந்த எங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். அதுபோல் இன்றைக்கி நாங்கள் பாட போகிற பாடலாம் இது வரைக்கும் மேடைகளில் பாடப்படாத பாடல்கள் அப்படின்னு சொல்லி உறுதியாக நாங்கள் சொல்லலாம். காரணம் இந்த பாடல்கள் இப்போ அண்மையில் தான் வெளிவந்தது, இப்போ தான் ஹிட் ஆகிட்டு வருது, ரசிகர்கள்ட்ட ரொம்ப வரவேற்பு பெற்ற பாடல்களாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மரியான், அதுபோல் தலைவா, சிங்கம் 2 பாடல்கள்லாம் தரப்போகிறோம். அதனோடு இணைந்ததாக ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே சாரங்கா இசைக்குழுவினர் அந்த பாடல்களுக்கு கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் தருவாங்க. அந்தளவு ரஹ்மான் பாடல்களுக்கு அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கடல் திரைப்பட பாடல் தான் முதலாவதாக வரப்போகுது. மூங்கில் தோட்டம் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான பாடல், இனிமையான பாடல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வரப்போது கோகுலன், அவரோடு இணைந்து ஸ்ரீ மதுராங்கி அந்த பாடலை பாட போகிறாங்க. பாடிட்டு வந்த பிறகு நாங்கள் பேசலாம். மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம் நிறைஞ்ச மௌனம், நீ பாடும் கீதம் பௌர்ணமீரவு, பனி விழும் காடு, ஒத்தையழிப்பாத ஓட பொடினடு. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும், நீ போதுமே. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும், நீ போதுமே. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம் நிறைஞ்ச மௌனம், நீ பாடும் கீதம். முன்கோபம் விடுத்து முன்னானை எடுத்து நீ மெல்ல துடைக்க நான் ஒன்று அழைக்க. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும், நீ போதுமே. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும், நீ போதுமே. மரங்கள் நடுங்கும் மார்கழி இருக்க, நிறுத்தம் உரையும் குளிரும் இருக்க. புஷ்பம் வாசிக்கும் உடலும் இருக்க, ஒத்த போர்வையில இருவரும் இருக்க.
இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும், நீ போதுமே. மூங்கில் தோட்டம், மூலிக வாசம், நிறைஞ்ச மௌனம், நீ பாடும் கீதம், மௌனமீரவும் பதிவிடும் காதல், ஒத்தையடி பாடல், உன்னோடு பொழியும். இது போதும் எனக்கு, இது போதுமே. வேறென்ன வேணும், நீ போதுமே. ரொம்ப ஒரு அழகான பாடல். இந்த பாடல் எப்போ கேட்டாலும் அப்படியே இருந்து கேட்டுட்டு போக தோணும், அந்த மாதிரியான ஒரு பாடல். அதே மாதிரி பாடியிருந்தாங்க கோகுலனும் ஸ்ரீ மதுராங்கி. இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். கோகுலன், சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்து வாரீங்க, அதை முதல்ல சொல்லிடணும் நாங்கள் ரசிகர்களுக்கு. உண்மையில யாழ்ப்பாணம் அங்கேருந்து வர்றது அப்படின்னாலே வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் வந்த உடனே நீங்கள் நேர நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க, அதுவும் ரொம்ப ஒரு டயர்டாக இருக்கிற நேரத்துலையும் ரொம்ப நல்லா பாடியிருந்தீங்க. ரஹ்மானுடைய பாடலுக்கு சாரங்கா குழுவினர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உண்மையிலே அந்த இதை பற்றி நான் சொல்லணும். நிச்சயமாக அவங்க வந்து அர்ப்பணிப்போட செயல்படுற கலைஞர்கள் இருக்கக்கூடிய அப்படியே ரிஸ்கான பாடல் எடுக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா திறமை வந்த கலைஞர்கள். பானு அண்ணா, அதுபோல் சீனு, நம்ம நிசங்க, ஜிசந்த, வாசண்ணா எல்லாருமே வந்து ஒரு குழுவாக வந்து அர்ப்பணிப்போட வேலை செய்கிறோம். அந்த பாடல்களை அவங்க நிச்சயமாக ஒரு நேர்த்தியான முறையில் செஞ்சு சற்று கடினமாக உழைச்சி தான் அந்த பாடல்களை எடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அந்த பாடணும் அர்ப்பணிப்போடு இருக்கிறோம். ஆனால் என்ன செய்கிறது, எங்களுடைய தொழில் முறை வந்து அப்படி இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றபடியாக எங்களுடைய குரல் வளத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுல கொஞ்சம் தவறிட்டோம், கொஞ்சம் கஷ்டமாக. ஆனால் இன்றைக்கி வர பாடல்களில் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும், ஒரு சில நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து முக்கியமாக இருக்கும், சில வாத்திய கருவிகள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வர பாடல்களில் வந்து கீபோர்டாக இருக்கலாம், கிட்டார்ஸாக இருக்கலாம், ஒக்டோபேடாக இருக்கலாம், ட்ரம்ஸாக இருக்கலாம், எல்லா வாத்தியங்களும் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள், அந்த அவங்க ப்ளே பண்ணுறவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லி. என்ன சொன்னால் எல்லா கருவிகளும் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் ஸ்ரீ மதுராங்கியோட போன முறை வந்த நேரம் கணக்கு பேச கிடைக்கல. சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்க? இப்போ மியூசிக் படிச்சு இந்தியா போகிறதா சொல்லியிருந்தீங்க, உங்களோட ஃப்யூச்சர் பிளான், அந்த விஷயங்கள், இசைத்துறையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து பேசிக்கலி வந்து நான் கர்நாடிக் ஆர்டிஸ்ட். இந்த ஷோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. இந்த மாதிரி சினிமா பாட்டு பாடுறதா? கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனால் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆடியன்ஸ் தான் சொல்லணும். ஆடியன்ஸ் தான் சொல்லணும். ஓகே, அடுத்த முறை நிகழ்ச்சிக்கு வரல நிச்சயமாக நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பாடுங்க, நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய இசைத்துறையில் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். அடுத்த பாடல் கூட ரொம்ப ஒரு அழகான பாடல், மரியான் திரைப்பட பாடல். தயாபரனோடு இணைந்து மேரி வழங்க போகிற பாடல். சொல்லுங்கள் தயாபரன், இந்த பாடலுக்கு எப்படி நீங்கள் தயார்படுத்தி இருக்கீங்க? இந்த பாடல் வந்து பானுவனை தான் செலக்ட் பண்ணி தந்தார். இந்த பாடல் வந்து விஜய் பிரகாஷ் சார் பாடியிருந்தார். அது வந்து கேட்குற பொழுது வந்து நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, வந்து அதுக்குள்ளே நிறைய சங்கதிகள் எல்லாம் இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணி பாடியிருக்கிறார் விஜய் பிரகாஷ் சார். ரொம்ப நல்ல பாட்டு. நான் ட்ரை பண்ணியிருக்கிறோம், எப்படி பார்ப்பேன், 2 பேரும் நல்ல பாடோட நினைக்கிறோம். விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மேனன் பாடினது அந்த பாடல் ஏஆர்ரஹ்மானின் இசையில் இப்போ வெளிவந்து இப்போ வானொலிகளில் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய பாடல்கள், இன்னும் கொஞ்சம் நல்ல தொலைக்காட்சிகளையும் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய பாடலாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்தளவு ஒரு பாடல் இனிமையாக இருக்குது. விஜய் பிரகாஷ் பற்றி சொல்லணும்னா அவர் பாடின பாடல்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு தொனியில் அமைந்த பாடல்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பாடல்களை கேட்டோம்னா நாங்கள் கேட்குறவங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும், அது பாடணும் அப்படின்னு வரல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால் நாங்கள் நேராக பாடலுக்கு போவோம், நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். தயாபரன், மேரி, இப்போது விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மேனன் பாடிய மரியான் திரைப்பட பாடலை பாட நாங்கள் கேட்கலாம். கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம், நெல்லு பொண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன, ஏன்
அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறைய இப்போ என்ன விட்டு போகாத இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறைய இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் இருப்பேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே சொந்தமாக கிடைக்கணும் நீ சொன்னதெல்லாம் நடக்கணும் நம்ம உலகம் ஒன்று இன்று நாம் உருவாகணும் ரொம்ப அழகான பாடல் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க உண்மையில் அந்த பாடலை சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பாடலை கேட்கலாம் போல இருந்தது அந்தளவு நல்லா பாடிருந்தீங்க தயாபரன் உங்களுடைய அந்த வளர்ச்சி தெரியுது ஆரம்பத்தில் வந்ததுக்கும் இப்போ நிகழ்ச்சிகளில் பாடுறதுக்கும் ரொம்ப நல்லாவே பாடிட்டு வரீங்க வாழ்த்துக்கள் நன்றி உண்மையில் நல்ல கலைஞர்களுக்கு அந்த மாதிரியான பாராட்டுகளும் அந்த மாதிரியான வாய்ப்புகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம் புது வசந்தம் நிகழ்ச்சி தயாபரன் போன்றவர்களுக்கு தொடர்ந்து களம் அமைத்து கொடுக்க தயாராக இருக்கணும் அதுபோல் மேரியும் ரொம்ப நல்லாவே பாடியிருந்தீங்க வாழ்த்துக்கள் மேரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த பாடலை பாடின பிறகு ரொம்ப அழகான பாடல் புது பாடல் ஒன்று இல்லையா எப்படி ரெடி பண்ணீங்க அந்த பாடலுக்கு நீங்கள் பானு தான் அடிக்கடி சொல்லுவோம் அந்த பாட்டு எடுக்க சொல்லி பானு ஃபோன் பண்ணி எடுத்தாச்சு கேட்பேன் அதுவே இன்னுமே குரூப்பில் நாங்கள் சரியாக பாட இல்லை அது ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த பாட்டு நாங்கள் வசந்தம் டிவி கண்டே எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள்
நான் இன்னும் நிறைய சங்கதி அதுக்கு கிடக்குது வர இருக்கு. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல. நல்லா பாடிருந்தீங்க உண்மையில். அந்த பாடல் வந்த அளவில் நீங்கள் பாடிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டேஜில் நீ அடிக்கடி கேட்பாங்க அந்த பாடலை உங்கள்கிட்ட பாட சொல்லி. அந்த அளவு நல்ல இனிமையான ஒரு பாடல். இசைக்குழுவினை ஞாபகப்படுத்தலாம். இசைக்குழுவினர் யாழ் சாரங்கா இசைக்குழுவினர் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இசைக்குழுவாக மாறிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஷானு இருக்கார் கீபோர்டோடு, அது போல் பேஸ் கிட்டார் நிஷாங்க, அது போல் ஜிசாந்த் இருக்கார் நிஷாங்கருடைய சகோதரர்கள், அதுபோல் வாசன், இவர்கள் தான் கிட்டார் இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக்டோபேட் வந்து பானு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரொம்ப நல்லா ப்ளே பண்ணக்கூடிய கலைஞர். அது போல் மைரன் இருக்கார் ட்ரம்ஸ் இசை கலைஞர்கள் தான் இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இனிமையான பாடல்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே புத்தம் புதிய பாடல்கள் உங்களுக்காக தர தயாராக இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளும். இடைவேளையை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். புது வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார புது வசந்தம் நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்லியிருந்தோம் புத்தம் புதிய பாடல்கள் உங்களுக்காக தந்துட்டு இருக்கோம்னு சொல்லி. அடுத்து வரப்போகிற பாடல் வந்து இளையராஜா இசையமைத்து வெளிவந்து அண்மையில் வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாடல்கள்லாம் ரொம்பவே ஹிட்டாக இருந்தது. நீதானே என் பொன் வசந்தம். பாடலை தரத்துக்காக சந்திர ஜோதி தயாராக இருக்கிறாங்க. பாடலை பார்த்துட்டு வந்து அவங்களோட பேசலாம். முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரில் தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ பாரம். மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய், விளையினில் ஏனோ ஈரம். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், அடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் எங்க வைத்தாய். வெயிலோ மழையோ வலியோ சுகமோ இது முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினை தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ பாரம். மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய், விளையினில் ஏனோ ஈரம். நீந்தி வரும் நிலாவினிலே 1000 ஞாபகங்கள், நீந்தலிடும் கனாவினிலே 100,000 தீயலைகள். இஞ்சமெனும் வினாக்களுக்கு என் பதில் என பல வரிகள், சேருமிடம் விலாசத்திலே உன் பார்வையின் முகவரிகள். ஓடலில் போனது காலங்கள், இனி தேடின நேரங்கள் இல்லை. தேடலில் நீ வரும் ஓசைகள், அங்கு போனது உன் தடவில்லை. முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினை தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ பாரம். மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய், விளையினில் ஏனோ ஈரம். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், மடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் எங்க வைத்தாய். வெயிலோ மழையோ வலியோ சுகமோ இது நீ
இளையராஜா நீண்ட நாட்களுக்கு பிறகு இசையமைத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். நீதானே என் பொன் வசந்தம் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருந்த திரைப்படம். பாடல்கள் கூட அந்தளவு வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ரொம்ப நல்ல பாடல். புத்தம் புதிய நவீன முறைப்படி இளையராஜா இசையமைத்திருந்தார். பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார் எல்லாம் வந்து அப்படி சும்மா பூந்து விளையாடி இருந்தாங்க எல்லாருமே. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த எல்லா வாத்திய கருவிகளும் வந்து பாவிக்கப்பட்ட பாடல்கள் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சந்திரஜோதி சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த பாடல பாடின பிறகு? ரொம்ப நல்லா பாடினீங்க. அது ஆடியன்ஸ் தான் கேட்கணும். இல்ல நல்லா பாடினீங்கன்னு நாங்க சொல்றோம். பாடி இருக்கிறேன். மியூசிக் எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணீங்க? மியூசிக்ல இதுக்குள்ள ஆக்டோபேட் மட்டும் கொஞ்சம் குறைவா இருந்தது. இதுல மெயினா ராம் தான் வந்திருக்கு. ஆக்டோபேட் சரியா ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லல. அப்படி சொன்னா வீட்ல பேசிடுவோம் இல்லையா? குடும்பத்துக்கு பிரச்சனை, குடும்பத்துக்கு பிரச்சனையை கொண்டு வராதீங்க அப்படின்ட்டாங்க. உண்மையில பானு ரொம்ப நல்லா அப்ளை பண்ணக்கூடியவர். அதனால நீங்க அப்படி சொல்ல இயலாது. இருந்தாலும் நீங்க நல்லா பாடிருந்தீங்க அப்படின்றத நாங்க சொல்லலாம். அவரை கேட்போம். அவர் தான் கேட்போம். அவரை கேட்டால் இல்லை எடுத்தா சொல்லுவாரு. சரி, அடுத்த பாடல் கூட ஒரு புதிய பாடல் தான் வரப்போகுது. மரியான் திரைப்பட பாடல். அந்த பாடலை பாடுறதுக்காக கோகுலன் தயாராக இருக்கிறார். ஏஆர் ரஹ்மான் இசையில் இப்போ வெளிவந்து இந்த பாடல் தான் ரொம்ப அதிகமாக வானொலிகளில் போகிற பாடல் அப்படின்னு சொல்லலாம். மரியான் திரைப்படத்தில் சோனா பரி அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கோகுலன் பாட இப்போ நாங்கள் கேட்கலாம்.
ரொம்ப ஒரு நல்ல பாடல். இந்த பாடல் இதுவரைக்கும் எந்த மேடைகளிலும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கோகுலன் சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மேலே ஒரு வித்தியாசமான பாடல். இது வந்து யாவிட்டலி பாடியிருந்தார். அவர் வந்து ஹிந்தி பாடுகாரன், தமிழை அழகாக உச்சரித்து பாடியிருக்கிறார். முடிஞ்ச அளவு சிறப்பாக செஞ்சுருக்கிறேன். ஆனால் இந்த வாரத்தில் வந்து எனக்கு சொன்ன மாதிரி என்ற தொண்டை வந்து அதுக்கு சரியாக ஒத்துழைக்கலை. குரல் ஒத்துழைக்கல. ஆனால் நீண்ட பயணம் ஒன்று, தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வரல வடிவா குரல் ஓகே. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைமை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ரசிகர்கள் கோகுலன்ட்டு நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கோகுலன் எல்லாருக்கும் தெரியும்படியா நிறைய எதிர்பார்க்குறாங்க. கோகுல் கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து நான் சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தவறுக்கு மன்னிப்பு. ஆனால் ரசிகர்கள் இந்த குரல்லையும் உங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பாடல் நல்லாவே வழங்கி நீ கோகுல். தொடர்ந்து இன்னும் நல்ல பாடல்களை உங்களுக்காக தர இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இடைவெளியை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். புது வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். புது வசந்தம் நிகழ்ச்சியில் யாழ் சாரங்கா இசைக்குழுவினர் இசை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே பாடல்கள்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் தலைவா பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. தலைவா பாடல் வேண்டி தலைவா படத்துலேயும் முதல் பாடல் ஒரு ப்ரொமோஷன் பாடலாக வந்திருந்தது. விஜய் பாடின பாடல் தான். அந்த பாடல் தான் அடுத்த நாங்கள் உங்களுக்கு வழங்க போகிறோம். தயாபரன் தான் அந்த பாடலில் பாட இருக்கிறார். தேவரன் பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீத உள்ள இசை வழங்குற பாடல்லாம் அப்படி தாரீங்க. அது நேரம் இடைக்கால பாடல்லையும் ரொம்ப ஒரு கர்நாடிக் பேஸான பாடல்களும் தாரீங்க. இப்படியான பாடலுக்கும் வாரீங்க. எப்படி நீங்கள் ரெண்டையும் கலந்து வழங்கக்கூடியதாக இருக்குது உங்களால்? அது அப்படி என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து கூடுதலாக பேண்டில் வந்து நாங்கள் நிறைய பாட்டை வந்து சூஸ் பண்ணி பாடிக்கொண்டு இருக்கிறதால வந்து அது வந்து அதிண்ட உள்ளார்ந்த விஷயங்கள் நாங்கள் பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதில் மொடியுலேஷன் சொல்கிறது, வாய்ஸ் மொடியுலேஷன், அதை நான் கொஞ்சம் டெக்னிக்காக பயன்படுத்தியிருக்கேன். அதான் எனக்கு இதில் கொஞ்சம் பாடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாங்களும் உங்களை வாங்கன்னா வணக்கம்னா பாடலை பாடுங்கன்னு கூப்பிடுறோம். தலைவா பாடல் இப்போது உங்களுக்காக தயாபரன் வழங்க நாங்கள் கேட்போம். மை சாங்க நீ கேளுங்க, நான் வளரல மை ஃபீலிங் ஆனாண்டா ஓனாண்டா ஆளை தேடி போவான், நீ வேணான்னு போனாதான் தேவாதான் சாவா, அவள் லேட்டா தான் நானா சொல்ல பின்னால போவாத. ஊத்திக்கனா மனசு நீ கொஞ்சம் சேர்த்துக்கனா, வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் ஓளரல மை ஃபீலிங் லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா, சேஃப்டியா ஓட்டுங்கண்ணா, லவ்ல மாட்டிக்கண்ணா, சேஃப்டில சிக்கிடுங்கண்ணா. ஹிட்லரு டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுண்ணா, இவளுங்க டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலண்ணா. பிஸ்கி பேரு போததா, மூணு அவரில் போதுமா, போதாதென்ன போததா, அப்படி விழுந்த நான் எழுந்துக்க மாட்டேன்னா. ஊத்திக்கண்ணா மனசு நீ கொஞ்சம் சேர்ந்துச்சனா, வாட்டரும் சேர்ந்துச்சனா, கொட்டுது காதல் தத்துவண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் ஓளரல ரொம்ப ஃபீலிங்கண்ணா.
ஆக்டிங் ஆஸ்கர் ஆக்டிங் ஆயன்னு சொல்லிடுவா எஸ்கேப் ஆயிடுவா ஸ்கூட்டில ஏத்துக்குவா டேட்னு பார்த்துக்கமா பையா வீசினேயும் தான் கண்ணாம்பூச்சி ஆடுவா கண்ணா திறக்கும் போதுதான் உன்ன நீயும் தேடுவா பட்டவன் சொல்லுறேன் காதல வேணானா ஊத்திக்கனா மனசனை கொஞ்சம் சேர்த்துச்சனா வாட்டரும் சேர்ந்துச்சனா கொட்டுது காதல் தத்துவனா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் ஒளரல ரொம்ப ஃபீலிங்கண்ணா ஏ ஆனாண்டா ஓனாண்டா ஆள தேடி போவா நீ வேணாண்டு போனாதான் தேவதாசாவா அவளை தாண்டா ஊத்திக்கனா மனசனி கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டது காதல் தத்துவனா ஊத்திக்கனா மனசனி கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டது காதல் தத்துவனா கம்ரோ வெல்கம் ரோ என் சோங்க போ blabber bro only feeling bro புது வசந்தம் நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரியான பாடல்களை வழங்குறதுக்காக நாங்கள் யாழ் சாராங்காய் இசைக்குழுவினருக்கு இப்போ முதல்ல நன்றி சொல்லலாம் இந்த நேரத்தில். காரணம் புதிய பாடல்கள் இதுவரைக்கும் நிகழ்ச்சிகளில் வழங்காத பாடல்கள் புத்தம் புதிய இப்போ வெளிவந்து இப்போ தான் ஹிட் ஆகிட்டு இருக்க பாடல்களை தந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அதுபோல் பாடலை வழங்கின தயாவரனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். விஜய் பாடல்னா அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் விஜய் பாடின பாடல்னா இன்னமும் பிடிக்கும் இல்லையா? அதனால் உங்களுக்கு வந்து இனி விஜய் ஃபேன்ஸில் உங்களோட ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. வெளியில் முன்னாடி வணக்கம்னா ஆட்டோகிராஃப் ஒன்று தாங்கண்ணா அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். சரி, நாங்கள் ஸ்ரீ மதுராங்கியோட பேசுவோம். மதுராங்கி சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முதல்ல மியூசிக் ப்ரோக்ராமில் நீங்கள் பாடினதில்லை குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பேண்டில் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் தான் முதல் பாடுறதா சொல்லியிருந்தீங்க. இன் ஃப்யூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஃப்யூச்சரில் என்னோடய பிளான் வந்து நிறைய கர்நாடிக் கச்சேரி பண்ணுறது. பட் இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பாப்பா நான் திரும்பி வரும்போது சான்ஸ் கிடைச்சா நிச்சயமாக செய்வேன். இந்த பாடல் சரி, அடுத்த பாடலுக்கு நாங்கள் போகிறோம். அடுத்த பாடலும் கூட ரொம்ப ஒரு அழகான பாடல். இந்த பாடல் வந்த உடனே எனக்கு கட்டாயம் ஒருத்தவங்களை ஞாபகம் வரும். சிங்கம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அனுஷ்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த பாடலில். அடுத்த பாடலில் பாடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க கோகுலன் மேரி. அவங்களோடு இணைந்து விபீஷனும் அந்த பாடலை இணைந்து வழங்க இருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போது நாங்கள் பார்க்கலாம். Sola moje, sola moje, sola moje yo. 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 Boys and girls wanna come and dance, gonna rise to a cloud sweating. Watch out, watch out, watch out, where? Scream and shout, mama, yell loud, mama, fingering down sweating. Watch out, watch out, watch out, where? பண்ண போல ரொம்ப பண்ணாத, நான் தானே தேடி வந்த தள்ளி ஓடாத. தட்டாலட்டி சுத்தம் செஞ்சு வெண்ணில நின்னுக்கிட்டு என்ன இங்க ஏதோ செய்யாத. Boys and girls wanna come and dance, wanna light the clouds setting. Watch out, watch out, watch out, where? பக்கத்தில சிரிச்சாலே வெஸ்டர்ன் மியூசிக், நெருங்காலும் நடந்தாலே லக்க பூமிக்கு.
அழகோட திரியும் சல்வாரு உனக்காக வரலாம் மூன்றாம் வர போல உன்னுடைய நடிப்புக்கு தரலாம் ஆஸ்காரு நீ வைக்கும் பைசில் நான் மறந்தேன் என் பேரு முக்குமல கவப்பட்ட கண்ண செவக்கு வானவில் எல்லாரும் வண்ணம் இருக்கும் பண்ண போல ரொம்ப பண்ணாத நான் உனக்கானே தேடி வந்து தண்ணியோடாத sola moje sola moje sola moje sola moje sola moje sola moje ரொம்ப நல்லா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. கோகுலனுக்கு வந்து அந்த பாடல் பாடையில் டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கு இல்லையா? என்ன ஏன் அப்படி டான்ஸ் பண்ணணும் ஒரு ஃபீல் வந்துச்சு உங்களுக்கு? அந்த பாட்டு அந்த ஃபீலோட பாடைக்கு டான்ஸ் தான் வரும். ஆனால் இதில் வந்து ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும். எனக்கு நீங்கள் பாடின பாட்டுக்கெல்லாம் வந்து பின்னால் இருந்து ஒருத்தர் பாடிட்டு இருந்தவர். நீ என்னடா அவன் கள்ள குரலில் வேறு பாடுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு பியூஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறான். இன்றைக்கி நிறைய மேடையில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த மிஸ்டேக்கில் நான் தேங்க் பண்ணேன். ஆமாம், உண்மையில் இந்த டீம் ஒர்க் அப்படின்றது இதுதான். இப்போ விபீஷனை வந்து நீங்கள் இடையில தான் பார்த்துருப்பீங்க இந்த ப்ரோக்ராம்ஸில் அவர் இருக்கலை. ஆனால் எல்லா பாடல்களுக்கும் வந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தார். அந்த வேலைன்றது மிக கஷ்டமான வேலை. அதாவது வந்து ஹார்மோனிக் பண்ணுறது, பின்னைக்கு கோரஸ் பாடுறது சரியான அதுக்கு ஞானம் வேணும். அது அவர்கிட்ட நிறையவே இருக்குது. ஞானப்பால் குடிச்சிருப்பார். அவர் கர்நாடிக்லேயும் படித்து முடிச்சிருக்காரா, அதில் அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நாங்கள் தொடர்ந்து நடந்திருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்துடுது. ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு நிகழ்ச்சி இறுதி பகுதியில் சந்திக்கலாம். புது வசந்தம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் சந்திக்கிறோம். எல்லாம் புதிய பாடல்களை உங்களுக்கு நாங்கள் தந்துட்டு இருந்தோம். நிகழ்ச்சியின் இறுதி பாடல் கூட ரொம்ப ஒரு புதிய பாடல் தான். அதுவும் மரியான் திரைப்பட பாடல். ஏஆர் ரஹ்மான் பாடின பாடலை தான் தரப்போகிறோம். அந்த ரஹ்மான் வந்து சில பாடல்கள் மட்டும் தெரிவு செய்து பாடுவார். அவர் பாடுற அந்த பாடல்கள் வந்து ரொம்பவுமே ஹிட் ஆகும். எல்லாத்தையும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குன்ற பாடல்களாக அமையும். அந்த வகையில் அந்த பாடலோடு தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். இசை வழங்கிய கலைஞர்களுக்கு உண்மையில் நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சிக்கு புத்தம் புதிய பாடல்களை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு இசை வழங்கியிருந்தாங்க. சாரங்கா இசைக்குழுவினருக்கு எங்களுடைய நன்றிகள். ஷானு, ஜிசாந்த, நிசாங்க, அதுபோல் வாசன், அவர்களோட பானு, மாயூரன் இவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எங்களை சார்பாக நாங்கள் வாழ்த்து சொல்லிட்டோம். தேவரன் சொல்லும் இன்னைக்கு பாடல்களுக்கு எப்படிலாம் இசை வழங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இசையமைச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும், அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. என்னடா அவங்க வந்து ஒரு ஷார்ட் பீரியட்டுக்குள்ளே இவ்வளோ பாட்டையும் எடுத்து இரவு பகலை அவன் நைட் டைம் எல்லாம் பார்த்தது கிடையாது. எந்த டைம் போனாலும் கீபோர்டாக தான் இருப்பார். எங்களை பானோன்னா சொல்லுவார் அடிக்கடி என்ன மாதிரி தயா எங்கே நிற்கிற உடனடியாக வா பார்க்கணும் அப்படின்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி வழங்கியிருந்தீங்க. சந்திரஜோதி சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு இன்னைக்கு ப்ளே பண்ணியிருந்தாங்க, இசை வழங்கியிருந்தாங்க? நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் சீசன் வழியெல்லாம் கொஞ்சம் பாட்டுகள் பார்க்குறதுக்கு டைம் பத்தாமல் இருந்தது. இருந்தாலும் இருந்த ஓகே. சி மதுராங்கி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ண உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறீங்க, எப்படி இசை வழங்கியிருந்தாங்க உங்களுக்கு? அவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. சொல்ல தேவையில்லை, நாங்களே பார்த்துருப்போம். ஓகே. அடுத்து நாங்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக பாடுறோம்னா எப்போயுமே பின்னணி கலைஞர்கள் அதுக்கு பெரிய பங்காற்றியிருப்பாங்க. அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க, எல்லா வகையிலையும் அர்ப்பணிப்போட செயற்படுறாங்க. அதை போல் எங்களையும் தூண்டுறாங்க, அர்ப்பணிப்பாக செயற்பட வைக்கிறாங்க. அதுக்கு டைம் பண்ணணும். அந்த அர்ப்பணிப்பான கலைஞர்களோடு நாங்களும் விடைபெற இருக்கோம். நிகழ்ச்சி நிறைவடைய போகுது. இறுதி பாடலை தரத்துக்காக கோகுலன் தயாராக இருக்கார். அவரோடு இணைந்து விபீஷன் அந்த பாடலை வழங்க இருக்கார். அந்த பாடலோடு நாங்களும் விடைபெற போகின்றோம். நெஞ்சே எழு அப்படின்னு ரொம்ப அழகான அந்த பாடலோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு புது வசந்தம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சூரியன் சுட்டாலும் கருணையின் வர்ணம்
பாய்